ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஈஸியாக வதங்கி வர்றதுக்கு இந்த குருமாக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சுடுங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்ல பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் அரைச்சிட்ட பிறகு இது நம்ம குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க. ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம இன்னொரு மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூடவே 4லேருந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு இந்த குருமா தேவையோ அதுக்கு போல் நீங்கள் அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி வச்சுடுங்க. ஒரு 2 விசில் மட்டும் வந்தால் போதும். நல்லா குருமா வெந்து வந்துடும். நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா வச்சிங்கனாலே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக கடைசியாக நம்ம நெய் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. இது நெய் சேர்க்குறதால நல்ல மனம் அதிகமாக இருக்கும். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராகவே இருக்கும். அடுத்ததாக கடைசியாக நம்ம கொத்தமல்லி நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஈஸியாக ஒரு குருமா ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுங்க. அதுக்கு மேலே ஆகாது. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.